அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்ரீ பரமகல்யாணி மேல்நிலை பள்ளியில் படிக்கிறோம். இப்போது நான் எஸ்பிடிஏலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா, அவசர ஊர்தி அறிவிப்பாளர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் ஆம்புலன்ஸில் யாரும் நோயாளி இருக்கும்போது, இப்போது ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதுனால உள்ளே இருக்க நோயாளி உயிர் போகிற நிலைமை ஏற்படுது. அதனால் அதை தீர்க்கிறதுக்காண்டி நாங்கள் ஒரு தீர்வு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இப்போது ஆம்புலன்ஸ் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரு சிக்னலுக்கு முன்னாடி வரும்போதே போலீஸுக்கு ஒரு இன்ஃபார்மேஷன் மாதிரி கொண்டு போய் அவங்க டிராஃபிக் சிக்னலில் அந்த போக்குவரத்து நெரிசலை கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா யோசிச்சுருக்கோம். இதனால் நோயாளிகளோட உயிர் பாதுகாக்கப்படும். உடனேவும் ஆஸ்பத்திரி கூட்டு போய் அவங்களோட உயிரையும் காப்பாற்றலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்ரீ பரமகல்யாணி மேல்நிலை பள்ளியில் படிக்கிறோம். இப்போது நான் எஸ்பிடிஏலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா, அவசர ஊர்தி அறிவிப்பாளர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் ஆம்புலன்ஸில் யாரும் நோயாளி இருக்கும்போது, இப்போது ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதுனால உள்ளே இருக்க நோயாளி உயிர் போகிற நிலைமை ஏற்படுது. அதனால் அதை தீர்க்கிறதுக்காண்டி நாங்கள் ஒரு தீர்வு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இப்போது ஆம்புலன்ஸ் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரு சிக்னலுக்கு முன்னாடி வரும்போதே போலீஸுக்கு ஒரு இன்ஃபார்மேஷன் மாதிரி கொண்டு போய் அவங்க டிராஃபிக் சிக்னலில் அந்த போக்குவரத்து நெரிசலை கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா யோசிச்சுருக்கோம். இதனால் நோயாளிகளோட உயிர் பாதுகாக்கப்படும். உடனேவும் ஆஸ்பத்திரி கூட்டு போய் அவங்களோட உயிரையும் காப்பாற்றலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்ரீ பரமகல்யாணி மேல்நிலை பள்ளியில் படிக்கிறோம். இப்போது நான் எஸ்பிடிஏலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா, அவசர ஊர்தி அறிவிப்பாளர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் ஆம்புலன்ஸில் யாரும் நோயாளி இருக்கும்போது, இப்போது ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதுனால உள்ளே இருக்க நோயாளி உயிர் போகிற நிலைமை ஏற்படுது. அதனால் அதை தீர்க்கிறதுக்காண்டி நாங்கள் ஒரு தீர்வு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இப்போது ஆம்புலன்ஸ் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரு சிக்னலுக்கு முன்னாடி வரும்போதே போலீஸுக்கு ஒரு இன்ஃபார்மேஷன் மாதிரி கொண்டு போய் அவங்க டிராஃபிக் சிக்னலில் அந்த போக்குவரத்து நெரிசலை கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா யோசிச்சுருக்கோம். இதனால் நோயாளிகளோட உயிர் பாதுகாக்கப்படும். உடனேவும் ஆஸ்பத்திரி கூட்டு போய் அவங்களோட உயிரையும் காப்பாற்றலாம். நன்றி.